அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், நன்மை செய்கிற தேவன், எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். இந்த காலை வேளையில கர்த்தாவே, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தந்த தயவுக்காமை துதிக்கிறோம். உண்மையா என் சத்தத்துக்கு செவி கொடுத்தா மேன்மையாய் வைப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, நீங்க சொல்லுகிற வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிய ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 பேதுரு 4வது அதிகாரம் 8வது வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு கிறிஸ்தவங்களாய் இருந்தா மற்ற எல்லாத்தை விட மேலானது என்னதுன்னா ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருக்கணும். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு செலுத்தும் போது அது திரளான பாவங்களை மூடும். இத நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 12வது வசனத்துல இதே வார்த்தைகளை அங்க சொல்லப்பட்டிருக்கத நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 10:12. பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். மற்றவங்க செய்கிற தவறுகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் பக்குவம் அன்பு செலுத்தும் போது நமக்கு ஏற்படும். அதனால நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்துறவங்களா இருக்கணும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். கிறிஸ்தவங்க ஒருவரை ஒருவர் உபசரிக்கிறவங்களா இருக்கணும். வீட்டுக்கு வரும்போது மற்றவங்களை அன்பா ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு வேண்டிய உபசரணங்களை செய்யணும். முறுமுறுக்க கூடாது. ஐயோ வந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்காம உபசரிக்கிறவங்களா இருக்கணும். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரனை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒரு உக்கிரானக்காரன் நல்ல உக்கிரானக்காரனா இருந்தா அவன் என்ன செய்வான்னா, தேவன் தனக்கு கொடுத்த கிஃப்ட, கிருபையா கொடுத்த ஈவுகளை, என்னென்ன ஈவ ஆண்டவர் கொடுத்திருக்காரோ அது எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பான். அது மாதிரி நம்ம தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு கிஃப்டையும் வச்சு மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறவங்களா இருக்கணும். ஒருவேளை ஆண்டவர் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கலாம், அதை வச்சு உதவி செய்யலாம். அல்லது நல்ல செல்வங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கலாம், அந்த பணத்தை வச்சு நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம். ஆண்டவர் நமக்கு நல்ல கல்வியை கொடுத்திருக்கலாம். என்னென்ன கிஃப்ட ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காங்களோ அந்த கிஃப்ட வச்சு நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யறவங்களா இருக்கணும். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியத்தின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். இங்க 2 காரியம் சொல்லியிருக்கு. 1 போதிக்கிறது, 2வது உதவி செய்கிறது. போதிச்சா கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அத போதி. 2வது உதவி செஞ்சா, உதவி செய்யும் போது எப்படி செய்யணும்? கர்த்தர் கொடுத்த பலத்தை வச்சு செய்யணும். தன்னுடைய சொந்த பலத்தை, சொந்த ஞானத்தை, சொந்த பேச்சுக்களை பேசாம கர்த்தர் என்ன சொல்றாரோ, கர்த்தர் என்ன பலத்தை நமக்கு கொடுக்கிறாரோ அதை வச்சு நம்ம செயல்படுறவங்களா இருக்கணும். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. எதை செய்தாலும் அதுல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். இயேசு கிறிஸ்துவின் மூலமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நம்ம செய்கிற உதவி, நம்ம செய்கிற போதனை எல்லாமே கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வர்றதா இருக்கணும். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி
உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். பிரியமானவர்களே அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவர்களுக்காக சொல்லப்பட்ட இந்த காரியம் என்ன சொல்லியிருக்காருன்னா, பேதுரு பிரியமானவர்களேன்னு சொல்லி உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து. இது 1 பேதுரு 1வது அதிகாரத்துல 7வது வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, பொண்ணு அக்கினினால் சோதிக்கப்படுற மாதிரி உங்க விசுவாசமும் விலையேற பெற்ற அந்த விசுவாசமும் சோதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அக்கினி போன்ற சோதனைகள் நமக்கு உண்டு. நம்மளோட விசுவாசம் பரீட்சிக்கப்படும், டெஸ்ட் பண்ணப்படும். அப்படி டெஸ்ட் பண்ணப்படும் போது ஏதோ புதுமை அப்படின்னு நினைக்காத, ஏதோ புதுசா நடக்குது அப்படின்னு நினைக்காத. எல்லாருக்கும் இந்த சோதனைகள் உண்டு, எனக்கு மட்டும் அப்படின்னு நினைக்க கூடாது. விசுவாச சோதனை எல்லாருக்கும் உண்டு. அதை ஏற்றுக்கொண்ட புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்குள்ளவர்களானதால் சந்தோஷப்படுங்கள். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்துவோட மகிமையான வெளிப்பாடு 2வது வருகையின் பொழுது நம்ம அவருடைய பாடுகள்ல பங்காளிகளா இருந்தோம்னா நம்ம மகிழ்ந்து கலிகூறும்படி செய்வார். அந்த 1 பேதுரு 1:7 இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த விசுவாச சோதனையில நம்ம ஜெயம் பெற்றவர்களாய் இருந்தோம்னா இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளில நமக்கு புகழ்ச்சி கனம் மகிமை உண்டாகும். இங்க கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுறதுக்கு நம்ம பங்காளிகளா இருக்கிறோம் அப்படின்றதுனால சந்தோஷப்படுங்கள், அந்த பாடுகளை குறித்து சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாக்கோபு 1:3 உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை சந்தோஷமாய் எண்ணுங்கள். அந்த விசுவாச பரீட்சைக்கப்படும் போது, அந்த பாடுகள் வழியா கடந்து செல்லும் போது அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். நம்ம கஷ்டங்கள் வழியா கடந்து செல்லும் போது சோர்ந்து போக கூடாது. சந்தோஷமா அதுல நம்ம விசுவாசத்தை வெளிப்படுத்துறவங்களா காத்து கொள்றவங்களா இருக்கணும். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால நிந்தனைகளை அனுபவிச்சோம்னா நம்ம பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 11வது வசனத்துல இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்துல சொல்றார். அப்ப கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால நிந்தைகளை அனுபவிக்கும் போது நம்ம பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல தங்கி இருக்கிறாரு. அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். நம்ம கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை அனுபவிக்கும் போது கிறிஸ்து நம்மள மகிமைப்படுகிறார். ஆனா அந்த துன்பப்படுத்துறவங்க மூலம் அவர் தூஷிக்கப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாவது, திருடனாவது, பொல்லாங்கு செய்கிறவனாவது, அந்நிய காரியத்தில் தலையிட்டு கொள்கிறவனாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவங்களாய் இருக்கிறவங்க இந்த தவறான காரியங்களை செய்யக்கூடாது, அதனால பாடுகளை அனுபவிக்க கூடாது. கொலை, திருட்டு, பொல்லாங்கான காரியம், தேவையில்லாத காரியத்துல தலையிட்டு பிரச்சனை பண்ணி அதனால பாடுகள்,
இப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிக்க கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நம்ம கிறிஸ்தவங்களா வாழ்றதுனால பாடுகளை நம்ம சகிச்சோம்னா அதுக்காக வெட்கப்பட வேண்டியதில்லை. நம்ம எல்லாரையும் போல இருக்க முடியாது. நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவங்க. அப்ப நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவங்க நம்ம வாழ்க்கையில உண்மை இருக்கணும், நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்படணும். அப்ப அதெல்லாம் மற்றவங்களுக்கு இடரலா இருக்கும். அதன் மூலம் அவங்க நம்மளை துன்பப்படுத்துவாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம வெட்கப்படாம இருக்கணும், தேவனை மகிமைப்படுத்துறவங்களா இருக்கணும். யோவான் 15வது அதிகாரத்துல கூட இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க துன்மார்க்கரா இருந்திருந்தீங்கன்னா உலகம் உங்களை சிநேகிச்சிருக்கும். ஆனா நீங்க உலகத்தார் இல்ல, நான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன், அதனால உங்களை துன்பப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். அதனால நம்ம கிறிஸ்தவங்களா இருந்தா பாடுபடுறதுக்கு வெட்கப்படக்கூடாது, தேவனை மகிமைப்படுத்தணும். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாய் இருக்கிறது. தேவனுடைய வீடு அப்படின்றது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல நம்ம தான் தேவனுடைய ஆலயம். விசுவாசிகளாகிய நமக்கு தான் முதல்ல நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. எபிரேயர் 12வது அதிகாரம் 6-11 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல ஆண்டவர் யார நேசிக்கிறாரோ அவங்களதான் சிட்சிக்கிறாரு, சரி பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறாரு. ஒருவேளை கடந்து செல்கிற கடினமான பாதையில ஆண்டவரை நம்மளை உருவாக்கும் போது அது கஷ்டமா இருந்தாலும் பின்னாடி யோசித்து பார்க்கும்போது நமக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். அவருடைய பரிசுத்தத்துல பங்குள்ளவர்களா மாத்துறதுக்கு தான் அந்த தண்டனையான காரியங்கள் கொடுக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளலாம். இந்த நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து துவங்குகிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? நம்மையே ஆண்டவர் திருத்தும்படியா பல்வேறு தண்டனைகளை கொடுத்து நம்மளை சரி பண்ணும் போது சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களோட முடிவு என்னமாய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. தீமோத்தேயுல கூட நம்ம வாசிக்கலாம், சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவங்க தண்டனைய அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கத நம்ம வாசிக்கலாம். ஆஹ் 18வது வசனம், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவிகளும் எங்கே நிற்பான்? நீதிமான் யாரு? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான்கள். அவங்களே ரட்சிக்கப்படுவது அரிதானா? எப்ப நாம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். நீதிமான் ஆக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நீதி செய்கிறவங்களா இருக்கணும். அவங்க வாழ்க்கையில அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படணும். ஆண்டவருக்கு மகிமையான சாட்சியா ஜீவிக்கணும். அடுத்து பாவத்துக்கு அடிமைப்படக்கூடாது, பாவத்துக்கு விலக்கி தங்களை காத்து கொள்ளணும். ஆனா அவங்க நீதிமானே ரட்சிக்கப்படுவது எப்ப ரட்சிக்கப்படுவோம்? முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப கடைசி வரியந்தம் அந்த விசுவாசத்தை காத்து கொள்றவங்களா பரிசுத்தமா வாழ்கிறவர்கள் மாத்திரமே அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆனா அதுவே அரிதா இருக்கு. அப்படி இருந்தா பக்தி இல்லாதவர்களும் பாவிகளும் எங்கே நிற்பான்? எங்க நிக்க முடியும்? இது நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 31வது வசனத்தை பேதுரு இங்க எடுத்து சொல்லியிருக்காரு. நீதிமொழிகள் 11:31, இதோ நீதிமானுக்கு பூமியில் சரிக்கட்டப்படுமே, துன்மார்க்கருக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். நீதிமானுக்கே பூமியில சரிக்கட்டனா துன்மார்க்கருக்கும் பாவிக்கும் எவ்வளவு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்காரு, நீதிமான் ஆக்கியிருக்காரு. அப்படிப்பட்ட நம்ம கடைசி பரியந்தம் நிலைத்திருந்தாதான்
அந்த ரட்சிப்பை நம்ம சுதந்தரித்து கொள்ள முடியும். ஆகியால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிப்பவர்கள். தேவனுடைய சித்தம் என்ன? பாடு அனுபவிக்கிறது. பாடு அனுபவிக்கிறவங்க நன்மை செய்கிறவர்களாக, தங்களோட உபத்திரவத்துக்கு மத்தியில மற்றவங்களுக்கு நம்ம நன்மை செய்கிறவங்களா இருக்கணும். ஒருவேளை நம்ம கடந்து செல்கிற பாதை கடினமான பாதைகளா இருந்தாலும், உபத்திரவத்தின் பாதையா இருந்தாலும், ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, நன்மை செய்கிறவர்களா இருக்கணும். தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தராகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். அப்படி பாடு அனுபவிக்கிறவங்க தாம் உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தராகிய நம்மளை படைத்த தேவன், அவர் உண்மையுள்ளவர், அவருடைய கரத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது, அந்த உபத்திரவத்தின் நாட்கள்ல நம்மளை முழுவதுமா ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது, எப்படி ஒரு குயவன் கையில களிமண் இருக்கும்போது அவர் அந்த குயவன் தனக்கேற்ற வண்ணமா பாத்திரத்தை வணைந்து கொள்றானோ, அது போல நம்மளை சிருஷ்டிகர்த்தருடைய கரத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவர் என்னெல்லாம் நமக்குள்ள செய்ய விரும்புகிறாரோ அதெல்லாம் அவர் செய்து அவரை போல மாற்றுகிறார். நம்மளோட வாழ்க்கையோட முக்கியமான நோக்கமே நம்ம இயேசுவை போல மாறணும் தான். அப்படி மாற்றம் எப்ப ஏற்படும்னா, நம்ம உபத்திரவத்தின் வழியா பாடு அனுபவிக்கும் போது, தேவ சித்தத்தின்படி பாடு அனுபவித்து, அந்த பாடுகள்ல நம்மளை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது, நம்மளை ஆண்டவர் அவருக்கேற்ற பாத்திரமாய் உருவாக்கி நம்மளை பயன்படுத்திக்கிற தேவனாயிருக்கிறார். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, அன்பு செலுத்தணும், உபசரிக்கணும், உதவி செய்யணும். நம்ம போதகம் பண்ணும்போது தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும். உதவி செய்யும் போது தேவ பலத்தினால செய்யணும். அப்ப ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் கர்த்தரை சார்ந்து அவருடைய பலத்தினாலும் அவருடைய ஞானத்தினாலும் செயல்படுகிறவங்களா இருக்கணும். அவருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்தணும். நம்ம பாடு அனுபவிக்கும் போது சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து வரும்போது நம்மளோட விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டு அதுல நம்ம உறுதியா நின்னோம்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம மகிழ்ந்து களி கூறும்படியா செய்வாரு. அந்த விசுவாசத்தோடு இந்த பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருக்கிறதுனால பாடுகளை பட்டா அதுக்காக வெக்கப்படக்கூடாது. தேவனை மகிமைப்படுத்தணும். நம்மளை சரி பண்ண விரும்புகிறார். அதற்காக சில உபத்திரவங்கள் வழியா நம்ம கடந்து செல்கிறோம். அந்த நாட்கள்ல நம்ம ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மளை முழுவதுமா ஒப்பு கொடுத்து நம்மளை சிருஷ்டிகர்த்தராகிய அவருடைய கரத்துல அர்ப்பணிக்கணும். நீதிமான ஆக்கப்பட்டிருக்க நம்ம ஒவ்வொருவரும் கடைசி பரியந்தம் விசுவாசத்துல நிலைத்திருந்து அவருடைய அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்றவங்களா இருக்கணும். பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள்ல கற்றுக்கொண்டோம். தேவ சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவங்க மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். நம்மளை படைத்த தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து அவர் நமக்குள்ள என்னெல்லாம் செய்ய விரும்புகிறாரோ அதற்கு நம்மளை அர்ப்பணிக்கணும் அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடினமான பாதைகள்ல கடந்து செல்லும் போது ஆண்டவரே நாங்க நன்மை செய்கிறவர்களாகவும் உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுத்து நீர் என்ன எங்களில் செய்ய விரும்புகிறீரோ அதை நிறைவேற்றும்படியா நாங்க ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்ய. கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால பாடுகளை அனுபவித்து ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் நிலைத்திருக்கட்டும். நாங்க எதை செய்தாலும் உம்முடைய ஞானத்தை கொண்டு உம்முடைய பலத்தை கொண்டு செய்ய கிருபை தாரும். உமக்கு மகிமை செலுத்துகிறவர்களாய் காணப்பட உதவி செய்ய. மற்றவர்களிடத்துல அன்பு செலுத்த, உபசரிக்க உதவி செய்ய எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை பயன்படுத்துங்க. அநேக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க.
நாங்களும் சுவிசேஷ பணியை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.